இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மகாபாரத போர் நடந்துச்சு பார்த்தீங்களா? அது யாருனால அந்த மகாபாரத போர் வந்துச்சு? துச்சாதன் காரணமா, இல்லை திரௌபதி காரணமா? என்னையை பொறுத்தளவுக்கு பெரியவங்களாக நடந்துக்காதனால மட்டும்தான் இந்த போர் நடந்தது நான் சொல்லுவேன். அந்த பெரியவங்க யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யார்? பீஷ்மர், துரோணாச்சாரியார், திருதராஷ்டர், அப்புறம் குந்தி தேவி. இவங்க எல்லாருமே தான் பையன் பண்ணுறது தப்பு, அவன் தப்பு தான் பண்ணுவான் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு இருந்தோம் அவன் பண்ணுறதெல்லாம் இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு கண்ணீர் மட்டும் விட்டுக்கிட்டு உட்காந்துருந்து பிரயோஜனம் கிடையாது. அந்த நேரத்தில் அது நடக்காமல் தடுத்துருந்துருக்கலாம். திரௌபதி அவமானப்படாமல் இருந்திருக்கலாம். அவள் அந்த கை கூப்பி அந்த கிருஷ்ணரை கூப்பிடாமல் இருந்திருக்கலாம். அப்போ இந்த மகாபாரத போர் நடந்திருக்காமல் இருக்கலாம். இத்தனைக்கு காரணம் என்னென்னா, பெரியவங்க தன்னோட கடமை என்ன அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்துல மறந்து தன்னோட அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு உட்கார்ந்துருந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் அவங்க பண்ண தப்பு. என்றைக்குமே நியாயம் லேஸ்ட்டாக நடக்கும், ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறது இவங்க மறந்துட்டாங்க. இந்த மகாபாரத போர் வந்தது காரணமாக இவங்க தான், இத்தனை பேர் தான், இவங்க பெரியவங்க தான் காரணம். அதே மாதிரி அந்த குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமாக இவங்க தான். தான் பிள்ளைய ஒழுக்கமாக வளர்க்காது அதை விட பெரிய இது. அதனால் இந்த கலியுகத்துலேயும் நிறைய தப்பு நடக்குது. இந்த கலியுக தப்பை திருத்துறதுக்கு எந்த கிருஷ்ணர் வருவாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே கிருஷ்ணர் எங்கள் விஜய் அண்ணா தான். அவர் இந்த நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஏன்னா இது கலியுக கிருஷ்ணர் அவர் தான். நான் அவரை தான் பார்க்குறேன்.